இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு நண்டு கொக்கை கொன்ற கதை. ஒரு குளக்கரை கரையோரத்தில் கொக்கு ஒன்று ஒரு விசனமுடன் ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தது. ஒரு வயசான கொக்கு ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தது. துள்ளி கொண்டிருந்த மீன்களில் ஒன்றுக்கு சந்தேகம் வந்தது. நம்மை சும்மா விடாதே, ஆனால் செயலற்று நின்றுள்ளதே என்னவாக இருக்கும் என்று நமக்கு ஏன் இன்றி இராமல் அதன் முன் வந்தது. என்ன கொக்காரே, உன் ஆகாரத்தை கொத்தாமல் சும்மா நிற்கிறீர்கள் என்றது அந்த சின்ன மீன். நான் மீனை கொத்தி தின்பவன்தான், ஆனாலும் இன்று எனக்கு மனசு சரியில்லை என்றது கொக்கு. மனசு சரியில்லையா? ஏன் அப்படின்னு சொல்லிச்சு மீன். அதை ஏன் கேட்குறாய் என்று என்று அப்படி பெகு பண்ணியது கொக்கு. பரவாயில்லை, சொல்லுங்களேன், சொன்னால் உனக்கு திக்கண்டாகும். மீனுக்கு பரபரத்தது, சொன்னால்தான் தெரியும். வற்புறுத்தி கேட்பதாலே சொல்கிறேன். இப்போது ஒரு செம்படவன் இங்கே வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி இழுத்துது கொக்கு. வரட்டுமே, என்ன வரட்டுமே, உங்களை எல்லாம் ஒட்டு மொத்தமாக பிடித்து கொண்டு விட போகிறான் அப்படின்னு சொல்லிச்சு கொக்கு. ஐயையோ, உடனே அம்மீன் உள்ளே சென்று விட்டது. சில நிமிடங்கள் ஆகியிருக்கும். பல மீன்கள் அதன் முன் துள்ளின. அது மட்டுமா, ஒட்டுமொத்தமாக நீயே எங்களை எல்லாம் அந்த அபாயத்திலிருந்து காப்பாற்றேன் என்று கெஞ்சின. அபாயம் சொன்னவனே உபாயமும் சொல்வான் என்று அவைகள் யோசித்தே கொக்கிடம் உதவி கேட்டன. நான் என்ன செய்வேன்? என்னால் செம்படவனோடு சண்டை போட முடியாது. கிழவன் நான். வேண்டுமானால் உங்களை இக்குளத்திலிருந்து வேறொரு குளத்துக்கு கொண்டு போகலாம். அதனால் எனக்கு இந்த தள்ளாத வயதில் பரோபகாரி என்ற பெயரும் வரும். நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்றது கொக்கு மிகவும் இரக்கமாக. மீன்கள் எல்லாம் தாம் உயிரை காப்பாற்றி கொள்ள அதன் பேச்சை நம்பின. அபாயத்தை அறிந்து சொன்ன நீங்களே உபாயத்தையும் தெரிந்து சொல்கிறீர்கள். அப்படியே செய்யுங்கள் என்றன ஒருமித்த குரலில். எல்லாரும் ஒன்று சேர்ந்து சொன்னாங்க. கொக்குக்கு கசக்குமா காரியம்? நடக்கி ஒவ்வொன்றாக குளத்தில் இருக்கிற மீன்களை எல்லாம் கவ்வி கொண்டு போய் சில மீன்களை தின்று மற்ற மீன்களை ஒரு பாறையில் உலர வைத்தது. குளத்தில் இருந்த நண்டு ஒன்று இதை கவனித்தது. அதற்கும் வேறு குளத்திற்கு செல்ல உள்ளுக்குள் ஆசை சுரந்தது. ஓ சீவகாவுனியனே, என்னையும் அவ்விடத்திற்கு கொண்டு போங்கள் என்று கெஞ்சியது அந்த நண்டு. வருங்காலத்தில் எதுவும் வலிய வரும் என்று உள்ளுக்குள் துள்ளிக்கொண்ட கொக்கு நண்டையும் கவ்விக்கொண்டு பறந்தது.